அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் அளித்திருந்த உத்தரவின்படி அதனை எப்படி செயல்படுத்துவது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் பல்வேறு கூட்டங்கள் என்பது நடைபெற்றது. மிக முக்கியமாக பள்ளி கல்வித்துறையில் உயர் அதிகாரிகள் அதே போல ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்ட தேர்வில் எப்படி நடைமுறைப்படுத்துவது, எப்படி ஆசிரியர்களுக்கு சிக்கல் இல்லாமல் இதனை தீர்ப்பது என்பது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 2026ஆம் ஆண்டு 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு அனுமதி வழங்கி பள்ளிக் கல்வித்துறை என்பது அரசாணை என்பதை பிறப்பித்திருக்கின்றது. அதன்படி தொடக்க கல்வி இயக்குனர் அரசுகளில் இருக்கக்கூடிய கடிதத்தின்படி ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்த வேண்டும் என்றும் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக மாவட்டம் தோறும் அல்லது வருவாய் வட்டாரத்தில் மாவட்ட மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு வார இறுதி நாட்களில் அவர்களுக்கு ஒரு பயிற்சியை வழங்கலாம் என்றும் ஒரு யோசனை என்பது தெரிவித்திருக்கின்றார். அதே போல உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவின்படி ஆசிரியர்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கும் பொருட்டு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வும் நடத்த உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க அரசை அவர் கூறியிருக்கின்றார். இந்த கடிதங்களை பரிசீலித்திருக்கக்கூடிய பள்ளிக் கல்வித்துறை தற்பொழுது பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்காக முறைப்படி சிறப்பு டெட் தேர்வு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் ஜூலை அதே போல டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களில் சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு அரசாணை என்பது பிறப்பித்திருக்கின்றது. இதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தலைவருக்கு அனுமதி அளித்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு டெட் தேர்வு அதனுடைய முடிவுகள் அதனுடைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின் மீதம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தேர்ச்சி பெற வைக்கக்கூடியதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை 2027ஆம் ஆண்டு மேற்கொள்வதற்கும் தேவையான அனுமதிகளை ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு வழங்கியும் இந்த அரசாணை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.